வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான பனானா சாக்லேட் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை 15 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இந்த பால் இப்போது வெதுவெதுப்பான ஸ்டேஜில் தான் இருக்குது. பதினஞ்சு நிமிஷத்தில் இது மாதிரி நல்ல ஈஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பால்லேயே இப்போ நம்ம 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இப்போ 1.5 கிளாஸ் மைதா மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் மட்டும் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதில் இப்போ நம்ம 3/4 கிளாஸ் பால் சேர்த்துருக்கோம். கடைசியாக இதில் 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெண்ணெய் மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். வெண்ணெய் தடவி நம்ம பண்ணும்போது கையிலையும் ஒட்டாது, பவுல்லையும் ஒட்டாது, சாஃப்டாகவும் நமக்கு பன் கிடைக்கும். இதை நம்ம பவுல்லே போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையலாம். நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு பிசையணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. மாவு இப்போது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை சரியாக ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா இப்போது டபுள் த சைஸ் வந்திருக்கு. மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரோடு இருக்கணும். இதுக்கு நடுவில் இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம், சாக்கோ சிப்ஸ் வச்சு இது மாதிரி நல்லா சீல் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண பண்ணை இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடை விட்டு இதை அடுக்கி விட்டுடலாம். நம்ம எடுத்திருக்க மாவு அளவுக்கு சரியாக நமக்கு இந்த சைஸில் 7 பன் வரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது நல்ல சைஸ் டபுள் ஆகி வரும். இந்த சமயத்தில் நம்ம இதை பேக் பண்ணிடலாம். அவனை ஒரு 5 நிமிஷத்துக்கு 170 டிகிரிஸில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 நிமிஷம் வச்சு நம்ம இதை பேக் பண்ணினோன்னா ரொம்பவே சூப்பரான பன் ரெடி ஆகிடும். கலரும் பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டான பர்ஃபெக்டான கலருக்கு வந்திருக்கு.
பேக்கான பன் மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். இது ஆறின பிறகு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே யம்மியான சாஃப்டான பனானா சாக்லேட் பன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்டியான இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.